ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபுட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்னோ ஃபுட்டிங். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுட்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் சுகரை போட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க. 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. அப்போ இந்த மாதிரி சுகர் கேரமல் ஆகி வரும். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அப்புறம் கேரமல் கசக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கோல்டன் கலர் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் ஃபுட்டிங் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த கேரமலை ஊற்றி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கணும். பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஈரம் எதுவும் இல்லாத பாத்திரத்தில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் சுகரை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்டிஃபாகி வரணும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க, அந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ நல்லா ஸ்டிஃபாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் இந்த எக் மிக்ஸை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இப்போ சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபுட்டிங் பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ லிட் போட்டு மூடிக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். எக்கு போட்டிருக்கனால நல்லா மேலே வர பஃப் ஆகி வருங்க. அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அப்படி தாழ்ந்து போயிடும். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வேணுமோ அந்த பாத்திரத்தில் இதே மாதிரி வச்சு கவத்திக்கலாம். ஈஸியாக வெளியில் வந்துடும். இது நம்ம இப்படி சூடாகவும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலானதுக்கப்புறம் சாப்பிட்லாம். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்னோ மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் இது ஸ்னோ ஃபுட்டிங்னு சொல்கிறாங்க. அப்படி வாயில் வச்சா கரைஞ்சி போயிடுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு மறுபடியும் வேறு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.